வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியான ஒரு மெம்பரை காட்டி வாராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ரோமனை பற்றி, அட்வர்டைஸ்மெண்ட் சாம்பியன்ஷிப்பை பற்றி வாங்க மோர் அப்டேட்ஸை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிபிள் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மிஸ்ட்ரியான விஷயத்தை காட்டுறது, சர்ப்ரைஸான விஷயத்தை காட்டுறது அப்படிங்கிறத சர்ப்ரைஸாக கொண்டு போவாரே தடுத்து கடைசியில் நம்ம இவன் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருவோம், கண்டுபிடிச்சிருவோம். இது சிஎம் பாங்கு விஷயத்துலையும் பிழைவைட்டு விஷயத்தில் மட்டுமே தவிர்த்தாரே தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்துலையும் ட்ரிபிள் ஹெச் எப்படி தான்ப்பா பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அண்ட் ஒரு கெஸ்ஸிங் நமக்கு இருக்குது. ஆனால் இப்போ ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. டபிள்யூபிள்யூ யூடியூப் சேனலில் அண்ட் சோஷியல் மீடியாவில் ஒரு ஜீன்ஸ் போட்டவர் ஷூ போட்டுட்டு நடந்து வராரு. இது யாருன்னு தெரில, ஹூ இஸ் திஸ் காய் அப்படின்னு போட்டு மிஸ்ட்ரியான ஒருத்தர் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இப்படி சொல்லிட்டாரு, அது யாராக இருக்கும்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது வந்து கிறிஸ் ஜெரிகோவாக இருக்கும், இது வந்து சாண்டோஸ் எஸ்கோபாராக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்லர்ஸ் ரிட்டனுக்காக காத்திருக்காங்கல்ல, அவங்களோட பேரை சொல்லும்போது ட்ரிபிள் ஹெச் அன்னதர் ஒரு ஷாக்கிங் பண்ணுறாரு. அதாவது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு, இதுதான்ப்பா ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அதாவது நான் சொன்னோம்ல ஒரு போஸ்டர், அதே மாதிரி கண்டினியூவாக 3 போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நான் அதை பார்த்து என்ன நினச்சேன், இந்த டபிள்யூபிள்யூ டீம் ஒர்க்குக்கு கொஞ்சம் கூட விவசாய இல்லை, போட்ட வீடியோவே திருப்பி போட்டிருக்காங்கன்னு. ஆனால் டைம் டியூரேஷனை பார்த்தா 14-17 பிளாக் கலரில் இருக்குது, 14-17 அன்னதர் ஒன்று பார்த்தா அதுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தா ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு ஆளும் ஷூவை போட்டு நடந்து வராரு. ஒவ்வொருத்தருடைய ஷூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஷூவில் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தாருன்னா, ரெண்டாவதுல ஃபார்மலு ஷூவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி 3 பேர் மிஸ்டரியாக பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறத ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ நான் சைடில் கூட அதை காட்டுறேன் பாருங்கள். 1, 2, 3 பார்த்தீங்களா? அதில் கடைசியாக போட்டது இப்போ சமீபத்தில். அதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் பாருங்கள், 1 மில்லியன் கிட்டத்தட்ட ஒரு 2.6 மில்லியன், அதாவது 26 லட்சம் 10 லட்சம் அதுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து ட்விட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. அப்போ யூடியூப் சேனலில் எவ்வளோ பார்த்துருப்பாங்க, எக்ஸில் எவ்வளோ பார்த்துருப்பாங்க. ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து ஏதோ ஒரு மிக்ஸ்டரியாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஆனால் அது என்னன்னு தெரில. சில பேர் வந்து கிறிஸ் ஜெரிகோவுடைய ஷூ மாதிரி இருக்குதுப்பா, அது கிறிஸ் ஜெரிகோ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் 3 ஷூ இருக்குதே. கிறிஸ் ஜெரிகோ என்ன 3 ஷூவாக போட போகிறாரு? 3 விதவிதமாக இருக்குது. சில பேர் வந்து ஜானி ஆங்கிலி நம்ம NXT பிராண்டில் இருக்கார் அவர், சில பேர் வந்து சாண்டோஸ் எஸ்கோபார், ஆண்ட்ரடைன்னு சொல்லிட்டு பல பேரோட பேரை சொல்லிட்டு இருக்காங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மிஸ்டியான ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறதுனால வர வாரம், அதாவது இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் அந்த மிஸ்டரியான யார், மிஸ்டரியான மெம்பர் யார் அப்படிங்கிறத தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்தின் தேரியா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு பிளான் போட்டுட்டார், ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு. அது யாராக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா அவங்க ஒரு கெஸ்டிங்கில் ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. அதுவும் இப்போ 3 பேர் அப்படிங்கும் போது கண்டுபிடிக்கவே கஷ்டம். ஸோ அதனால் இப்போ சொல்லப்பட்ட ரெஸ்லர்ஸோட பேரை பற்றி சொன்னேன். நீங்கள் யாராக இருக்கும் அப்படிங்கிறத கெஸ்டிங் மூலியமாக தெரிவிங்க. பல ரசிகர்கள் கேட்குறது ரோமன் ரெயின்ஸ் எங்கே? கேட்குற கேள்வி சரிதான். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் வந்து 1, 2, 3 வாரம் ஆயிடுச்சு. 3 வாரம் ரோமன் ரெயின்ஸ் எல்லாமே டபிள்யூபிள்யூ ஷோ படுறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் பாரிஸில் ஒருக்கா சண்டை போட்டார், அதுக்கப்புறமா க்ரௌன் ஜுவலில் சண்டை போட்டார். இடைப்பட்ட நேரத்தில் ஒவ்வொரு பேப்பரையும் ரோமன் ரெயின்ஸ் வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, படம் தான் நடித்து முடிச்சிட்டாரு எங்கன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ்க்கு ஸ்டோரிக்கு இப்போதைக்கு டேரம் இல்லை. ஏன்னா சாட்டர்டே மெயின் விண்டோ பொறுத்த வரைக்கும் ஜே ஊசோ வந்து சிங்கிளாக சிஎம்பா கூட தான் மோத போகிறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ்க்கு வேலை இல்லை. ஆனால் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை பற்றி எனக்கு ஒரு ஹை அனௌன்ஸ்மெண்ட் நியூஸ் கிடச்சிருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் நியூஸை சொல்லும்போது அது மேக்ஸிமம் நடந்திருக்குது. குறிப்பாக ரோமன் ரெயின்ஸோட இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது நடந்திருக்குது. அந்த வகையில் நமக்கு கிடைத்திருக்கிற செய்தியின்படி டபிள்யூபிள்யூஇ பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு அப்புறமா, அதாவது நவம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறமா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் பிளானை போட்டு வச்சுருக்காங்களாம். அதில் நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி வழக்கமாக ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டே நைட்டால் தான் ரிட்டர்ன் ஆவார். அதாவது ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற பேரையே கெடுக்கிற மாதிரி ரோமன் ஒவ்வொரு வாரமும் மண்டே நைட்டாவோட மெயின் ஈவெண்ட்டில் வரும்போது இந்த எபிசோடுக்கு அவர் வந்திருப்பார்ப்பா, இதில் அவர் வருவார்ப்பா அப்படிங்கிற கணிப்பு பொதுவாகவே எல்லா வாரமும் வந்துருச்சு. ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்ததே கிடையாது. இப்போ ஜே ஊசோக்கும் சிஎம் பாங்குக்கும் ஒரு டைட்டில் மேட்ச் இருக்குல்ல, அதில் ரோமன் ரெயின்ஸோட இன்வால்வ்மெண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.
சொல்லப்பட்டிருக்குது. சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டுடைய அடுத்த பேபரி, அதாவது நவம்பர் 1னா நவம்பர் 29 கரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி WWE வந்து சர்வைவர் சீரிஸ் வார் கேம் நடத்துகிறாங்க. கரெக்டாக அதுக்கு ஒரு மாதம் இருக்குது, 29 நாளில் ஒரு மாதம் கிட்ட வருது இல்லை. ஸோ அந்த ஒரு மாத கேப்பில் தான் ரோமன் ரெயின்ஸை வார் கேம் ஸ்டோரிக்காக டெவலப் பண்ண போகிறாங்க. மேபி வார் கேம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக சர்வைவர் சீரிஸ் வார் கேமில் ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு மேட்ச் இருக்கும். அதுக்கான ஸ்டோரியை டெவலப்பிங் பண்ண போகிறாங்க. ஸோ WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை இப்போ நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 நடக்குதுன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு நவம்பர் 1 ரிட்டர்ன் ஆவார், அல்லது நவம்பர் 3 நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ 2 நாட்களில் ஒரு நாள் வந்து ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆவார். ரோமன் ரெயின்ஸ் எப்போ வருவாருன்னு கேட்ட ரசிகர்களுக்கு இப்படி ஒரு செய்தி கிடச்சிருக்குது மக்களே. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னை நீங்கள் இந்த நாட்களில் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஜேம்ஸ் ஹேல்த்வர்த் அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி தெரியும். அவர் சமீபத்தில் பண்ண ஒரு காஸ்டியூம் பல பேரை ரசிக்க வச்சுருக்குது. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஷர்ட் காய் அப்படிங்கிற ஒருத்தர் உண்டு. அவர் ஆடியன்ஸ் சைடு இருப்பார். அவரை மாதிரியே தான் ஜேம்ஸ் ஹேல்த்வர்த்தும் இருப்பார். ஜேம்ஸ் ஹேல்த்வர்த் தெரியுமில்லப்பா, நம்ம டீனாம்பர் ஸ்டோரியில் நம்ம மறக்க முடியாத ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை பண்ணவர் தான் ஜேம்ஸ் ஹேல்த்வர்த். அவர் வந்து இப்போ WWE இல்லாட்டாலும், ஆனால் WWE செக்யூரிட்டி இவருக்கு கொஞ்சம் உடம்பு வச்ச மாதிரி, இவர் ஒல்லியாக ஓமா குச்சா மாதிரி இருப்பார், ஆனால் அவர் உடம்பு வச்ச மாதிரி இருப்பார். ஸோ ஜேம்ஸ் ஹேல்த்வர்த் இந்த தடவை இந்த ஹாலோவின் ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காஸ்டியூம் போடுவாங்கல்ல, அந்த வகையில் இவர் யாரோட காஸ்டியூமை போட்டிருக்காருன்னா அந்த க்ரீன் ஷர்ட் காய் இருக்கார்ல அவரோட காஸ்டியூமை போட்டிருக்காரு. ஸோ க்ரீன் ஷர்ட் காய் ஒரு ரெஸ்லரே பார்த்தீங்கன்னா தான் கெட்டப்ப போடுற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஆக்சுவலி 2 பேரும் பார்க்கறதுக்கு அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் 2 பேரும் அண்ணன் தம்பி கிடையாது. ஆனால் ஃபேஸ் லுக் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவர் இந்த காஸ்டியூமை போட்டிருக்காரு. அதை சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்துருக்காரு. WWE அட்வர்டைஸ்மெண்ட் எராவா இந்த 2024 ஆயிடுச்சு. 2025 முழுக்க எங்கே பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் எராவாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பொதுவாகவே ஸ்மாக்டவுனை பார்த்தாலே பற்றி ஸ்மாக்டவுன் கூட விட்டுருங்க, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது அந்த ரிங்கில் பிளாக் கலரில் ஒரு மேட்டு போட்டிருப்பானுங்க. இதுக்கு முன்னாடி ஒயிட்டை தான் போட்டிருப்பானுங்க. ஒயிட்டில் போட்டு WWE லோகோவை போட்டுட்டு அதை சுற்றி விளம்பரம் போட்டால் தெரியாதுல்ல, அதுக்கானவே இவனுங்க வந்து மேட்டை மாற்றிருக்கானுங்க. கேட்டால் ஒரு சேஞ்சிங்னு சொல்கிறானுங்க. புழுக்க தான், எல்லாமே புழுக்க தான். ஏன்னா எல்லாமே அட்டை புழுக்கங்க. பொய்னா பொய், வாயெடுத்தா பொய். WWE எடுத்தா போகிறங்க பொய். அதாவது அந்த ரிங்கோட டிசைன் எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட்டிலேருந்து பிளாக்காக மாற்றினாங்களாம். உண்மை காரணம் என்ன தெரியுமாங்க, பிளாக்காக போட்டால் தான் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் போட முடியும். ஒயிட்டில் போட்டு WWE லோகோவை ஒயிட்டு தெரியுமா, தெரியாது. நெட்ஃப்ளிக்ஸ் லோகோ போட்டால் தெரியுமா, அது ரெட் கலரில் இருக்கும், ஆனால் ஒன்றும் தெரியாது. ஆனால் மற்ற பிராண்டோட லோகோ தெரியுமா, தெரியாது. ஸோ ஒரு கலர் சேஞ்சிங்காக இருந்தால் மட்டுமே தெரியும். பிளாக்னா அப்படி இல்லைல்ல, எந்த லோகோவை போட்டாலும் பளிச்சுன்னு தெரியும். அதுக்காகவே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு நான் ட்ரிபிள் ஹெச்சை மட்டும் சொல்ல மாட்டேன், இந்த TKO குரூப்ஸ் இதே மாதிரி தொடர்ந்தால் வருங்காலங்களில் WWE சாம்பியன்ஷிப் கூட அட்வர்டைஸ்மெண்ட் சாம்பியன்ஷிப்பாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ இருக்கிற WWE சாம்பியன்ஷிப், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஆல்ரெடி மணி இந்த பேங்க்லாம் வந்துருச்சு. இந்த வருஷம் மணி இந்த பேங்கெல்லாம் அதுலேயே அட்வர்டைஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சுட்டானுங்க. வரும் வாரங்களில், வரும் நாட்களில், வரும் வருடங்களில் WWE சாம்பியன்ஷிப்பில் கோகோ கோலா, மேட்டா, டிக்டாக்கு, அது என்னென்ன நிறுவனம் இருக்கோ அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு WWE சாம்பியன்ஷிப்பில், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்லலாம் அவங்க லோகோவை போட்டு தான் இனிமேல் அந்த சாம்பியன்ஷிப்பை பெருமைப்படுத்துவானுங்க. இதுதான் சாம்பியன்ஷிப்னு காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா WWE பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்குறதே காசு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டானுங்க. எதிலும் காசு, எங்கும் காசு, காசு மேலே காசு வந்து அந்த பாட்டு மட்டும்தான் பாடலாம், அந்த அளவுக்கு அவனுக்கு பண வெறி பிடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் WWE சாம்பியன்ஷிப்பில் WWE லோகோ மட்டுமே இருக்கும், ரெஸ்லர்ஸோட பேர் கூட இருக்காது. இந்த ஜான்சனா ராக் சாம்பியன்ஷிப் கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த லோகோவை சைடில் கொண்டு வருவாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா லோகோ இருக்கும். அதுக்கு முன்னாடி WWE பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பில் அவங்க பேர் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து மற்றபடி எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் லோகோ கொண்டு வந்தாங்க, அப்புறம் லோகோவோட பேர் இருக்கும், எல்லாமே கொண்டு வந்தாங்க, கஸ்டமைட் பண்ணியிருக்கலாம், அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் வரும் நாட்களில் அட்வர்டைஸ்மெண்ட் எராவா சாம்பியன்ஷிப்பே அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொண்டு வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்படி ரெஸ்லிங் பார்க்குற ஒரு தருணம் ஏற்படும் அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வின்ஸ் மாமா தாங்க. தேவையில்லாமல் WWE விற்று விட்டாரு. அவனுங்களும் வாங்கின காசுக்கு எங்கெங்கே அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவோமோ, அதாவது சன் டிவியில் ஒரு பிடிச்ச படத்தை பார்த்தோன்னு வைங்களேன், வெறுத்தே போயிடுவோம். ஏன்னா அத்தளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவானுங்க, அப்படி நார் அடிக்கிறானுங்க.
சரி, அதுக்கப்புறமா இந்த வாரம் மண்டே நைட் ரால என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் ராலை பொறுத்த வரைக்கும் அலெக்சா பில்ஸ் மற்றும் ஷார்லட் ஃப்ளேர் இவங்க இருவரும் இந்த வாரம் மண்டே நைட்ராக வராங்க. ஸோ அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆப்பனண்ட் யார், ஃபியூச்சர் ஆப்பனண்ட் யார் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக வராங்க போல இருக்குது. அண்ட் ஒரு ட்ரீம் மேட்ச் இந்த வாரம் ராலை நடக்க போகுது. டபிள்யூடைய ஹால் ஆஃப் ஃபேமராக இருக்கிற நிக்கி பெல்லா இந்த வாரம் ரெக்ஸனே பீஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் சொல்கிறாங்க. ஆக்சுவலி பல ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீம் மேட்ச் தான், நடக்காதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ட்ரீம் மேட்ச் தான். இதை தவிர்த்து இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க செக்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு நம்பர் 1 கண்டர் மேட்ச் ரூசேவுக்கும் பென்டாக்கும். இதில் கண்டிப்பாக டாமினிக் மிஸ்டரி வந்து இவங்க 3 பேருக்குள்ள ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டு ட்ரிபிள் த்ரெட்டா ஸ்டோரியை கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சிஎம் பாங்குக்கும் ஜே உசோவுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குது. அடுத்தது வல்கேரியா மற்றும் பெய்லி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் த டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக ஷார்லட் ஃப்ளேர் ஆக்செப்ட்ஸ் வராங்களா அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான வந்து அஃபிஷியலி இந்த வாரம் ரால நடக்கிற செக்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ரால இதெல்லாம் நடக்க போகுது. ஓகே, இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.